Taste the Daily. பொன் வில்சன் சார் என்னன்னா நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த இந்த ஜாப் ராக்கெட்டில் 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை அந்த விஷயங்களெல்லாம் வெளியில் எடுத்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இதில் உற்று நோக்க வேண்டியிருக்கு. முதல்ல அந்த மதுரையில் நடந்த அந்த 200 கோடி ரூபாய், அதுக்கு அமைச்சருடைய நோ ரியாக்ஷன், முதலமைச்சருடைய ஆக்ஷன், அந்த மண்டல தலைவர்களையெல்லாம் வந்து பொறுப்பு எடுத்து நீங்கள் வந்து பதவி விலகுங்கன்னு சொன்னது, அதுக்கப்புறம் மேயரை பதவி விலகுன்னு சொன்னது. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே பதவி விலக சொன்னார்ல, அப்ப அமைச்சர் மேல இப்ப ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல, அப்ப அமைச்சரையும் பதவி விலக சொல்லுவாரா? இல்லை, இப்போ இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழலை பற்றி நம்ம பேசுறது, இந்த திமுக ஸ்டாலின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னா அதுக்கு நாள் கணக்கே போதாது. அந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் வியாபித்திருக்கிறது. இந்த ஆட்சி வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஊழலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாங்கன்னா, ஊழலுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஊழல் மட்டும்தான் இவங்ககிட்ட சம்மந்தமாக படுத்தியிருக்கிறாங்க. ஊழல் மட்டும்தான் இவங்ககிட்ட சம்மந்தியாக இருக்குது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே சொல்கிறேன், அமலாக்கத்துறை வந்து எந்த விஷயத்துலையும் நேரடியாக வர முடியாது. அவங்க வந்து ஒரு ஷெட்யூல்டு இல்லைனா ப்ரெடிகேட்டிவ் அஃபென்ஸ் இருந்தால்தான், அந்த செக்ஷன் இருந்தால்தான் உள்ளே வர முடியும், வந்து விசாரணை. அந்த விஷயத்தில் பண பரிவர்த்தனை, மோசடி பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்குறது தான் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு. அதில் தான் வர முடியும். இவங்க எப்போ வந்தாங்கன்னா 2013 ஐயா KN நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு 30 கோடி லோன் கேட்குறாரு. நீங்களும் நானும் ஒரு 30,000 கேட்டாலே பேங்க்கு கொடுக்காது சீக்கிரத்தில். 30 கோடி லோன் கேட்குறாரு. எதுக்காக? விண்மில், நாங்கள் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்து 100.8 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ட்ரூ வேல்யூ கம்பெனிக்கு. உடனே அவங்க சேங்ஷன் பண்ணி 30 கோடி சேங்ஷன் ஆகுது. இந்த பணம் அந்த எந்த பர்பஸுக்காக வாங்கினாங்களோ அந்த மின்சார உற்பத்தி ஒரு யூனிட் கூட செய்யாமல் வேறு வழிகளில் பணம் வேறு வகையில் பரிவர்த்தனை செய்யப்பட்டது, வேற இடத்துல போடப்பட்டது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இது வந்து IOB என்ன செய்கிறாங்க, மறுபடியும் கேட்குறாங்க. அந்த பணத்தை கட்டவே இல்லை, வட்டியும் கட்டல. 2021 IOB என்ன செய்கிறாங்க, ஒரு வழக்கு போடுறாங்க, ஐயா ரவிச்சந்திரன் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் என்ன செய்கிறாங்கன்னா, ED உள்ளே வருது. இதில் பண மோசடி, பண பரிவர்த்தனை நடந்திருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிரகாரம் ED உள்ளே வருது, அமலாக்கத்துறை உள்ளே வருது. அமலாக்கத்துறை உள்ளே வந்து கடந்த ஏப்ரல் மாதம் திருச்சியிலையும் கோவையிலையும் சென்னையிலையும் ஐயா KN நேரு, அவர் மகன் அருண் நேரு, அவர் பிறகு ரவிச்சந்திரன், அவர் தம்பி மணிவண்ணன் இன்னொரு தம்பி, எல்லார் வீட்லேயும் அவங்க அலுவலகத்தில், அப்புறம் அவங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணும்போது ஐயா KN நேருவோ இல்லைனா ரவிச்சந்திரனோ நீதிமன்றத்துக்கு போய் என்ன செய்கிறாங்கன்னா, ED இதில் வரக்கூடாது, ஏன்னா பண பரிவர்த்தனையில் வந்து மோசடி நடக்கலை, அதை வந்து அவங்க விசாரிச்சுக்கிட்டோம், IOB வழக்கு போட்டுறாங்களோ அதில் விசாரிச்சிட்டோம், இவங்க வர தேவையில்லைன்னு ஒரு ஸ்டே வாங்குறாங்க. இவங்க அதோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்களுக்கு என்னன்னா மிகப்பெரிய ஆதாரங்கள் கிடைச்சிது. என்ன ஆதாரங்கள்? தமிழ்நாட்டு இளைஞர்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தையே புரட்டி போடக்கூடிய, ஊழலின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட், அந்த ஜாப் ராக்கெட்டில் மிகப்பெரிய அளவில் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் முதற்கொண்டு, வாட்ஸ்அப் சேட்டுங்க முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிது. இப்போ அமலாக்கத்துறை இதை வச்சு வழக்கு போட முடியுமா? ஏன் போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை நேரடியாக வழக்கு போட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விசாரணைக்கு போகும்போது இன்னொரு முறைகேடு, இன்னொரு மோசடி, இன்னொரு கொள்ளை, இன்னொரு ஊழல் உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்காங்க, எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா சம்பந்தப்பட்ட விசாரணை துறை கிட்ட நீங்க கொடுத்துடலாம். அதுக்கு PMLA ஆக்ட்ல செக்ஷன் 66(2) அது ஒரு வழிவகை கொடுக்குது. அதன் பிரகாரம் இவங்க நம்ம பொறுப்பு DGP தமிழ்நாட்டில், இது ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை, அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்குன்ற நம்பிக்கையில் 232 பக்க புகார் மனு, எல்லா ஆதாரங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 150 டிரான்சாக்ஷன்ல 25 35 லட்சம் ஒவ்வொரு வேலைக்கும், 2532 வேலைகள். எதுல? அவங்க துறையில, அந்த துறையில 2532 வேலைகள்ல AE, அப்புறம் JE, அப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், இந்த வேலைக்கெல்லாம் அந்த 20-25 வயது பிள்ளைகள் வந்து போய் சேரணும் தமிழ்நாட்டிலேருந்து. அந்த எக்ஸாம் வச்சாங்க போன 2024. அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. 2 லட்சம் பேர் எழுதினாங்க
தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலை பற்றாக்குறை இருக்குது. 2 லட்சம் பேர் எழுதுனாங்க அந்த எக்ஸாமை. இரவும் பகலும் படித்து எழுதுனா நம்மளுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குமேன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பணத்தை வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 888 கோடி ஒரு ஜாப் ராக்கெட் மட்டும், இந்த ஒரு 2538 கோடி மட்டும். இதே வந்து இந்த MAWS, அதாவது முனிசிபல் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்க தொழில், ஐயா KNV கீழே இருக்குது. ஏற்கனவே 2 தடவை இந்த 4 வருஷத்துல நோட்டிபிகேஷன் போட்டு நூற்றுக்கணக்கான வேலைகள் வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் அதுலயும் இதே மாதிரி ஜாப் ராக்கெட் நடந்திருக்காங்க சந்தேகம் வருது. சரி, இப்ப இந்த தகவல்களை எல்லாம் திரட்டி தமிழக காவல்துறைக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க விசாரணை செய்வாங்களா? அதுல உண்மைகள் வெளியில வருமா? அதுதான் என்னென்ன செக்ஷன் எந்தெந்த வகையில குற்றச்சாட்டுன்னு எல்லாமே ஆதாரத்தோட கொடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா யார் வேணாலும் பொதுநல வழக்கு போட்டு FIR பதிவு பண்ண வைக்கலாம். அவங்க FIR பதிவு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அமலாக்கத்துறை உள்ள வந்துரும். அவங்க விசாரிக்கிறாங்களோ இல்லையா, அமலாக்கத்துறை ஆதாரங்களை மொத்தத்தையும் எடுத்துரும். ஓகே, அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுத்துக்குது. எப்போ ஏப்ரல்ல நடந்தது, இப்பதான் அமலாக்கத்துறை கொடுக்குறாங்கன்னா காரணம் என்ன? எல்லா எவிடன்ஸும், ஆமா, சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் அந்த வாட்ஸ்அப் சாட் அதிகாரிகள் மட்டத்துல, அதே மாதிரி ஆட்சியாளர்கள் மட்டத்துல, அமைச்சரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் மட்டத்துல யார் யாரெல்லாம் இந்த பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. இதுல 3 செக்ஷன் மனோஜ். முதல் விஷயம் என்னன்னா கரப்ஷன், ஊழல். 35 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. 2538 பணிகளுக்கு 150 எவிடன்ஸ் இருக்கு. அடுத்தது என்னன்னா பரீட்சை நடத்துதுன்னா மால் பிராக்டிஸ். அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம்னாலே இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தான். யார் அந்த சார்ன்ற விஷயத்துல பார்த்துருக்கோம். அந்த அண்ணா பல்கலைக்கழக நடத்துல தேர்வுல நீங்க வந்து ஒண்ணு அந்த கொஸ்டின் பேப்பர் ரகசியங்கள் வெளியிடப்பட்டதா, அது யார் யார் சம்பந்தம். 2வது ஆள் மாறாட்டம் நடைபெற்றதா தேர்வுல, இது பார்க்கணும். 3வது விஷயம் மார்க் மேனிபுலேஷன் பண்ணதா, குறைவான மார்க் எடுத்தது அடிஷனல் மார்க் போட்டீங்களா, இது 3வது. 4வது விஷயம் நீங்க என்னன்னா பேப்பர் மாத்துனீங்களா, ஓகே, கரெக்ஷன் பண்ண பேப்பர் மாற்றப்பட்டதா. 5வது விஷயம் பெயர்கள் மாற்றப்பட்டதா, மனோஜ் எழுதின பேப்பருக்கு வில்சன் பேரை போட்டு வந்துச்சா, இதையெல்லாம் விசாரிக்கணும் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இது 2வது செக்ஷன். 3வது செக்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஹவாலால பணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. இதுல குறிப்பிட்ட எம்ப்ளாய்மெண்ட் வாங்கியிருக்காங்களே, அந்த ஜாப் வாங்கியிருக்காங்களே அந்த மனிதர்கள் அவர்களுக்கு தெரிஞ்சவங்க ஹவாலால டிரான்சாக்ஷன் ஆகி அது வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் பண்ணவங்க கூடக்கூடிய அவங்கள சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கூட அந்த மணி டிரான்ஸ்ஃபர் ஆகி கேஷ்ல வந்து அது அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி அது ஒயிட் ஆயிருக்குது. அப்ப இந்த லிங்க், இந்த நெட்வொர்க் அப்படியே எடுத்துட்டாங்க. ஓகே, இதுல எல்லாமே டாக்குமெண்டரி எவிடன்ஸோட இருக்குது. புரியுது. இவ்வளவு எவிடென்ட்டா தெரியுது இல்லையா? இது நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கறத எப்படி கான்ஃபிடென்ட்டா அமைச்சர் சொல்றாரு? தன்னுடைய ஆட்சி அந்த நம்பிக்கையில சொல்றாரு, தங்களுடைய விசாரணை அமைப்பு அந்த நம்பிக்கையில சொல்றாரு. வேற என்ன? தன்னுடைய எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. இப்ப இந்த கேஸ் நேரா பொறுப்பு டிஜிபியினுடைய இதுக்கு தான் போகுது. சில நாட்களாகவே இந்த பொறுப்பு டிஜிபி நியமனத்துல தமிழக அரசு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதற்காகத்தான் இந்த பொறுப்பு டிஜிபி நியமனத்தை கூட தமிழக அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுல இன்னும் வந்து குழப்பமான மனநிலையிலே வச்சிட்டு இருக்காங்களா? இது எவ்வளவு மோசமான விஷயம். இந்தியாவின், தமிழ்நாட்டின் ஒரு மக்களின் பாதுகாக்கக்கூடிய ஒரு துறையின் தலைமை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் டிஜிபி. எவ்வளவு முக்கியமான போஸ்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற 8.5 கோடி மக்களும் அவரை நம்பித்தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த போஸ்டுக்கு வைக்கும்போது நீங்க என்ன டெம்பரரியா பொறுப்பு டிஜிபின்னு போடுது? உச்சநீதிமன்றம் முதற்கொண்டு நோட்டிபிகேஷன் கொடுத்து எந்தெந்த ஃபார்மாட்ல நீங்க அவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த கேஸ் கண்டிப்பாக வரும்னு இப்ப தமிழக அரசுக்கு தெரிஞ்சிருந்துதான் பொறுப்பு டிஜிபி நியமனத்தை இப்ப பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இந்த கேஸ்ல தொடர்ந்து நான் சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல 397 கோடி ஊழல், டாஸ்மாக்ல 39,000 கோடி, இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு 39,775 கோடி, கனிம வள கொள்ளை 4,750 கோடி, ரேஷன் போக்குவரத்து அந்த லாரிகள் புக் பண்றதுல 992 கோடி ஊழல், நீங்க சொன்ன மாதிரி மதுரை மாநகராட்சி 200 கோடி ஊழல், கழிவறையை மெயின்டைன் பண்றது. அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு டாய்லெட்டுக்கு வந்து 3.818 ரூபாய், 3 ரூபாய் 18 காசு. இவங்க எவ்வளவு தெரியுமா? ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காங்க, 364 ரூபாய். அப்ப இது வரைக்குமே 1000 கோடி ஊழல். இதற்கு மேல கிட்னி திருட்டு உச்சத்துல போய் நிக்குது, நூற்றுக்கணக்கான ரூபாய். இப்ப இதையெல்லாம் மூடி மறைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு உகந்தவர்கள் இருந்தால்தான் அந்த விசாரணை அமைப்புல ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க தயக்கத்துல
இந்த மாதிரி மாறி மாறி குளறுபடியை பண்றாங்க. ஆனால் இது வெட்ட வெளிச்சம் ஆயிடும். ஐயா நம்ம நேரு அவர்கள் கண்டிப்பாக ஒன்று ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்க. செந்தில் பாலாஜிக்கு நடந்ததெல்லாம் நேருவுக்கு நடக்கும்னு சொல்ல வரீங்களா? அதை விட 100 மடங்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படி இந்த கான்பிடென்ட்டா சொல்றீங்க? அதுதான் அவர் சொல்றாரு, நாங்க அரசியல்ல ஈடுபாட்டோட இருக்கிறோம், எங்களுடைய அந்த செயல்பாட்டை குலைக்கணுங்கிறதுக்காக எங்க மேல இப்படி ஏவி விடுறாங்க, இட்ஸ் a political vendetta சொல்றாரு. இதுக்கு மேல எப்படின்னா, நீங்க செந்தில் பாலாஜி ஆட்சி அதிமுக காலத்துல அவர் செய்தது ஜெயலலிதா அம்மா நடவடிக்கை எடுத்தாங்க, அமைச்சர் பதவியை தூக்குனாங்க. அப்பேற்பட்டவருக்கு என்ன இவங்க பட்டம் கொடுத்தாங்கன்னா, உன் தியாகம் பெரிது, உன் உறுதி அதனினும் பெரிது. யாரு உருக்கமா பேசினார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, எங்க மேல கை வச்சா விளைவு உங்களுக்கு தெரியும், எச்சரிக்கை விடுத்து பார்த்தாரு. ஆமா, எச்சரிக்கை விடுத்தும் கைது பண்ண பிறகு உருக்கமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இன்னொரு வீடியோ வருங்கிறீங்க, தொட்டுப்பார் சிந்திப்பார் வீடியோ வருங்கக்கூடிய வாய்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நன்றி சார், ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சுருக்கம். தவறு செய்தவர்களை விட அந்த தவறுக்கு துணை போறாங்க பாரு, அதை ஆதரிக்கிறாங்களா, அவங்கள மக்கள் ரொம்ப அடையாளம் சொல்லவே இல்லை. இப்போ அதுதான் முக்கியமான, அதுதான் முக்கியம். இப்ப கனகராஜ் சார் உங்களை சொல்லவே இல்லை, நீங்க பேசும்போது அவர் அமைதியா சொல்லவே இல்லை. இப்போ இருங்க, இல்ல இல்ல, இப்போ நான் என்ன சொல்றேன், 2000 இப்போ நீங்க இல்ல இல்ல எங்க நீங்க எதிர்க்கிறீங்க, எங்க எதிர்க்கிறீங்க? 2 லட்சம் மக்கள், 2 லட்சம் இளைஞர்கள் வயித்துல அடிச்சிட்டு நாங்க எதிர்க்கிறோம்ன்றீங்க, எங்க எதிர்க்கிறீங்க? 2 லட்சம் மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறான், அந்த எக்ஸாம் எழுதினவங்க பார்த்துட்டு இருக்கிறான், கனகராஜ் பேச பார்த்துட்டு இருக்கிறான், காங்கிரஸ் பேச பார்த்துட்டு இருக்கிறான், நேரு கூட மன்னிச்சிருவான், ஆனா காங்கிரஸ் மன்னிக்க மாட்டாங்க. இப்படி ஒத்து ஊதுறீங்க, இதே மக்கள் 3 முறை ஆட்சியில பேசுற பேச்சு 2014 ஆட்சிக்கே வர முடியல. காரணம் என்ன? அந்த தூசியை நீங்க ஆதரிச்சீங்க. 3 முறை ஆட்சி மாற்றம் கொடுத்துட்டாங்க அப்படின்னீங்க. அப்ப மத்தியில் ஆட்சி மாற்றம் எது கொடுத்தாங்க? நீங்க கொள்ளையடிச்சது தான இல்ல, கர்நாடகா நீதிமன்றம் தீர்ப்பு வந்ததனால கொடுத்தாங்க. 2014 சரவணன் ஒரு ஆதாரத்தை காட்டுறோன்னு இவருக்கு எப்படி புளிய கரைங்க? அந்த பதட்டமே இல்ல, அந்த பயமும் பதட்டமுமே எல்லாத்தையும் சொல்லுது. கொள்ளை வந்தாருன்னு அவர் சொன்னாரு. நன்றி. அதனால இவர் தான வழக்கு போடுனா, இவர் தான வழக்கு போடுனா. ரொம்ப சுருக்கமா சொல்லிருக்காரு கனகராஜ். இவர் வழக்கு போட மாட்டாரா? இவர் வழக்கு போட மாட்டாரா? நீங்க வழக்கு போட மாட்டீங்க. அவர் படி பேசுறாரு.